தான் நம்ம தேடி போகிறோம். ஆனால் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று அவர் எழுதி இருக்கிறபடி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை தேட நம்ம முழு இதயத்தோடு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா, நம்மை கைவிட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் புயவன், வெறும் களிமண். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய பாதைகளை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஆனால் நேர்த்தியாய் சகலவற்றையும் செய்ய நல்லவராய் இருக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் அறிந்தவர்களாய். ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் எடுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. சொல்லுங்க. வெறுமையான பாத்திரம் நான் எடுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் நான் பார்த்ததெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் அழைத்து கொள்ளுமே. வேதத்தில் நான் பார்த்ததெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் அழைத்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரங்கள் இயேசுவை போற்றுகிறேன், என்னையும் அப்படி போல மாற்றின பாடை கேளுங்க. அவருடைய சாயலால் ஆண்டவரே, அன்றைக்கு பவுலை போல, ஆண்டவரே ஒரு சீலாவை போல, ஆண்டவரே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் முழுவதுமாய் காயப்பட்ட சூழ்நிலைகளோ அவர்களால துதிக்க முடிந்தது, அவர்களால ஜெபிக்க முடிந்தது. ஆண்டவரே, நடுராத்திரியிலே எழுப்பி ஜெபம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோமே. எங்களையும் ஆண்டவரே சுத்திரம் ஐயா, அப்படி போல மாற்றுங்க ஆண்டவரே. உலகம் அவர்களுக்கு பார்த்திருந்தாய் இருக்கவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, வாளால் அறுப்புண்டு போக தங்களை ஒப்பு கொடுத்தார்களே ஐயா, குகைகள்ல போய் ஓடி ஒளிந்து தங்கி உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினாங்களே ஆண்டவரே, அது போல ஒரு பாத்திரமா, பீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவதில்லையே, விலையில்லாவும் திருவையால் உகந்ததாகிடுவே. பாடுங்க. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவதில்லையே, விலையில்லாவும் திருவையால் உகந்ததாகிடுவே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாகிடுமே. பாடுங்க. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாகிடுமே.
ஆண்டவருக்காக என் காலங்களை செலவழிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி தூக்கி எறிக்கப்பட்ட பாத்திரம் தான், ஒதுக்கப்பட்ட பாத்திரம் தான், விலை போகாத ஒரு பாத்திரம் தான், வெறுமையான பாத்திரம் தான். ஆனால் தேவன் நம்மை தேடுகிறார். என் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ரிபதுரவர ஜகதரவா. அற்பமான ஹல்லேலூயா வாழ்வை அசட்டை பண்ணாதே. அந்த அற்பமான வாழ்க்கையை ஆண்டவர் கையில கொடுக்கிற பொழுது உன்னை விலையேற பெற்ற பாத்திரமாய் தேவன் அணைந்து கொள்வார். உடைந்து போன பாத்திரமாய் இருக்கிற உன்னை அணைந்து கொள்வார். முழுவதுமாய் இந்த குயவன் கையில ஒப்பு கொடுத்து விடு. நீ எப்படி எங்களை அடைய விரும்புகிறீங்களோ ஆண்டவரே, எப்படி எங்களை உருவாக்க விரும்புகிறீங்களோ ஆண்டவரே, எப்படி எங்களை செதுக்க விரும்புகிறீங்களோ ஆண்டவரே, ஐயா எங்களை உருவாக்குங்க என்று சொல்லுகிற பொழுது ஓ ராபா துராபா அந்த குயவன் தனக்கேற்ற ஒரு பாத்திரமாய், ஐயா மகிமையான பாத்திரமாய், உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமாய் ஐயா உன்னை மாற்றுவார் அல்லவா. மண்ணாசையில் நான் மயங்கியே கல்லறிய வந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீயை விபச்சார ஆண்டவரை காரியத்தினாலே பிடிபட்ட அந்த ஸ்திரீயை கல்லறிய வந்தார்கள். ஆனால் என் ஆண்டவர் காப்பாற்ற வந்தார். என் ஆண்டவர் மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும்படியாய் தேடி வந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் உன்னை கல்லறிந்து கொண்டிருக்கலாம். உன்னாலதான் குடும்பத்தை இந்த போராட்டம், உன்னாலதான் குடும்பத்தை இந்த பிரச்சனை என்று சொல்லி எல்லாரும் கல்லறிய வந்தாலும் இந்த கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழ் சேர்த்து கொண்டு வண்ணமாக உன் மீது நினைவாய் இருக்கிற கர்த்தர், உன்னை வாழ வைக்க விரும்புகிற கர்த்தர். எல்லாரும் சொன்னாங்க, திமிர்வாதக்காரனே நீ பண்ணின பாவத்தில் வந்து அடித்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி 38 வருஷம் தீராத வியாதி. ஹல்லேலூயா. எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இயேசு தேடி வந்தார். உன்னை எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம். 38 வருஷமாய் ஒதுக்கப்பட்ட நிலைமை, 38 வருஷமா யாரும் உதவக்கூடாத நிலைமைகள், என் தெரியுமா அவருடைய பாவங்கள். ஆனால் தேடி காணாத ஆட்டை தேடி வந்த நேசர் அவர். காணாததை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. காணாமல் போன பாத்திரத்தை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. உணர்ந்து கர்த்தரை ஆராதிங்க. அவருடைய அன்பு உங்க வாழ்க்கையிலோ எவ்வளவு பெரிதாய் இருந்தது என்று நினைத்து பாருங்க. நீ நல்லவனாய் இருக்கிறதுனாலே தேவன் உன்னை தேடி வரல. நீங்க நீதிமானாய் இருக்கிறதுனாலே கர்த்தர் தேடி வரல. நீங்க பாவிகளாய் இருந்தீங்க, தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தீங்க. சபிக்கப்பட்டவரே, நீயா எங்களுக்கு போதிக்கிறாய் என்று சொல்லி உன்னை தூக்கி எறிந்த கூட்டத்தின் மத்தியிலே ஷாக்காத்தரவா இயேசு மறுபடியும் அவனுக்கு முன்பாக தோன்றி ரிபாதரபாலா சகதரபா ஓ தன்னை வெளிப்படுத்தின அன்பு. ஹல்லேலூயா. ரிபாதரபாலா நெருக்கப்பட்டே தள்ள
கர்த்தரி தேற்றி ஹalleluya 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 கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினார் அல்லவா. பாவ சேற்றில் இருந்த நம்முடைய வாழ்க்கையை ஐயா தூக்கி எடுத்தார் அல்லவா. உடையான சேரு அமிழ்ந்து போய் கொண்டிருந்தேன், படுக்குழியில இருந்தேன். இந்த ஒருவரும் தூக்க கூடாது இருந்தது. என் குடும்பத்தால ரட்சிக்க முடியல ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. என்னுடைய ஐயா உறவினர்களால ரட்சிக்க முடியல. நான் நேசிக்கிறவர்கள் என்னை தூக்கிவிட வரல. ஹல்லேலூயா. அடா, நான் அறியாத ஒருவர், எனக்கு தெரியாத ஒருவர் எனக்காக ரத்தம் சிந்தும்படியாக தன் ஜீவனையே சிலுவையில ஒப்பு கொடுத்தாரே. அந்த அன்பை நினைச்சு பாரு. நெருக்கப்பட்டே கள்ளப்பட்டே சரீராடை தீரே. நெருக்கப்பட்டே கள்ளப்பட்டே சரீராடை தீரே. கைவிடப்பட்டு கதறினே, கைவிடப்பட்டு கதறினே. கர்த்தனை தேற்றி கர்த்தனை தேற்றி கர்த்தனை தேற்றி கர்த்தனை தேற்றி. நன்றி ஆண்டவரே. மனதார எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரிங்க. அந்த அன்பு நமக்குள்ள இல்லைன்னா நம்ம கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ ஆவி அன்பிலிருந்து நீ விழுந்து போய் விட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆவியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த அன்பு குறைஞ்சிருச்சுன்னா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உன்னால கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீ வேண்டும் என்று சொல்லி அல்லவா கர்த்தர் உன்னை நேசித்தபடியால் அவர் அரவணைத்துக் கொண்டார். எங்கேயோ இருந்த நம்ம வாழ்க்கையில ஐயா நாம் தேவை என்று எல்லாரும் நம்மை ஒதுக்கின நேரத்துல, ஐயா எல்லாரும் என்னை கைவிட்ட நேரத்துல, எல்லாரும் ஆண்டவர் இனி சபிக்கப்பட்டவன் இவன் எழுப்ப மாட்டான் என்று சொல்லி ஐயா ஒதுக்கின நேரத்துல என் ஆண்டவர் தேடி வந்தது. ஐயா வெறுமனே ஐயா உன்னை விடுவிக்க மாத்திரம் அல்ல, ஐயா உன்னை மகிமைப்படுத்துவா. நிச்சயமாய் கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். ரீபா தூராபாலா சகதரபலா திரபலபா. ஐயா நீ நினைக்காத, நீ வேண்டிக் கொள்ள முடியாத இடங்களுக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு போய் ஹல்லேலூயா தம்முடைய நாமத்துக்கு கீர்த்தி புகழ்ச்சி உண்டாகும்படியாக ரீபா தூராபாலா ஷேகா தூராபாலபா. ஓ சிறியவனை தூக்கி
எடுக்கிற கர்த்தர் அவர். ஹalleluya. எளியவனை குப்பையிலிருந்து எடுக்கிற கர்த்தர் அவர் என்பதை விளங்க பண்ணும்படியாக ஐயா கர்த்தருடைய சுதந்தரிக்கப்படுவார். சிங்காசனங்களை சுதந்தரிக்கப்படுவார். ஐயா பிரபுக்களோடு உன்னை கூட அமர பண்ணுவார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றியான ஒவ்வொரு கரத்தை நீங்க பிடிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய கரத்தை நீங்க பிடித்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க நிச்சயமாய் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. நீங்க அவர்களை அழிக்க இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வரவில்லை. நீ அழிக்க வந்த தேவன் அல்ல ஐயா. அந்த ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் இந்த உலகத்துக்குள்ளே வந்தேன். ரிபா துரா லிபோ ஷேகா துராபலா திராபலவா. ஐயா அவன் ஜீவனை கொடுக்க வந்தவன், உன்னை வாழ வைக்க வந்தவன், உன் குடும்பத்தை கட்டும்படியாய் வந்தவன். ரிபா துராபலவா. அன்றைக்கு ரூத் அவளை நம்பி ஐயா பெத்லெகேமுக்குள்ளே கடந்து போனாள். அப்பத்தின் வீட்டுக்குள்ளே கடந்து போனாள். இழந்து போன குடும்பம் மறுபடியும் கட்டப்பட்டது. இழந்து போன வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட்டது. ஆராய்கிற நிலைமை மாற்றப்பட்டது. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகிமையின் பிரசன்னங்களை கூடிக்கொள்ளும். இது ஒரு பெத்தேலின் வீடாய், ஒரு அப்பத்தின் வீடாய், வாழ வைக்கிற வீடாய், பிழைக்க வைக்கிற வீடாய், கட்டுகிற இடமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். யார் யாரெல்லாம் எல்லாவற்றையும் இழந்து போனேன், என் மகிழ்ச்சி இழந்து போனேன், என்னுடைய ஆரோக்கியத்தை இழந்து போனேன், ஐயா என் குடும்பத்தை இழந்து போனேன் சொல்லிட்டு ஆண்டவரே, இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனம் யாரானாலும் சீப்பா துரா லே ரிபோலா ஷேகா துராபலா திராபலா, நான் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். ரீகா துராபலா சந்தாராபலா. நீ சாக கொடுக்கிற தேசம் அல்ல, நீ சாக கொடுக்கிற தேசம் என்று இதுவரைக்கும் உன்னை குறித்து ஐயா சொல்லப்பட்டிருக்கலாம். இனி அந்த மலையின் மேல் ஐயா சொந்த விதைக்கப்படும். ரிப்பா துராக்கா ஷேகா துராபலா. அங்கே ஸ்தோத்திரம், நீ பலனை காண போகிறாய். சாக கொடுக்கிற தேசத்திலே, அழிக்கப்பட்ட தேசத்திலே நான் மறுபடியும் உன்னை கண்டுவிக்கிற தேவனாய் கடந்து வருவேன். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து